ஓம் நமச்சிவாய. அன்பு சிநேகங்களே, இன்றைக்கி நம்ம திருவையாருக்கு அப்பர் கைலாய காட்சியை பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். இங்கே பாண்டிச்சேரி ஐயா சிவக்கா ராமலிங்கம் அவர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. இப்போ அவருடைய திருவுரையை கேட்போம். சொல்லுங்க. புதுவை மாநிலம் பாண்டிச்சேரி பிரெஞ்சு ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ஊர்களிலிருந்து நாங்கள் இங்கே திருவையார் வந்து இந்த சிவ வழிபாடினை அப்பர் சுவாமியினுடைய திருமேனியை அங்கிருந்து எடுத்து கொண்டு வந்து இங்கே வழிபாடு செய்து வணக்கமான மனிதர்களை வணக்கம் இல்லாமல் மனிதர்களாக மாற்றாமல் வணங்குகின்ற மனிதர்களாகவே வாழ வேண்டும் என்பதற்காக இந்த வழிபாடு. வணங்காதவர்களை, பணியாதவர்களை, பண்பு இல்லாதவர்களை பண்பு பெற வேண்டும், வணக்கமே இல்லாதவர்கள் வலிமையாக வணக்கம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழிபாடை தவிர வேறும் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்த்து இந்த வழிபாடு அல்ல. அடியேன் பெயர் சிவக்கா ராமலிங்கம். இந்த கைலாய வாத்தியத்தை உலகெங்கும் இசைத்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழிபாடு. கொம்பிசை வாசிக்க தெம்பிசை தேவை. கைலாய வாத்தியங்களை பற்றி நிறையாக சொல்லலாம். கால நேரம் இல்லாமல் இருப்பதனால் விரிவாக விளக்கமாக சொல்வோம். இப்போது உரையை சற்று குறைத்து உரைப்போம். மக்கள் மனமே சிவ மனம், எங்கள் மனமே சிவன் அருள் பெறும் இடம். வணக்கம். திருச்சிட்டம் சிவாயனம். உலகெல்லாம் சிவமயம் தொடரட்டும். வணங்குவோம் சிவத்தை. வாரி. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருவையார் என்றாலே அப்பர் கைலாய காட்சி என்றுதான் அர்த்தம். கைலாய காட்சி சிவபெருமான் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பார் என்பதை நீங்கள் அறியலாம். ஆனால் திருவையார் ஆடி அமாவாசை அப்பர் கைலாய காட்சி அன்று எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற சிவபெருமான் எந்த செயலும் எங்குமே செய்யாத அளவிற்கு திருவையாறிலே செயல்படுவார். 33 தேவர்கள், ரிஷிகள், தவசுகள் அனைவருக்கும் காட்சி கொடுப்பார். அப்பர் சுவாமிக்கு காட்சி கொடுக்கின்ற போது அனைவருக்கும் காட்சி கொடுப்பார் என்பது நிச்சயம் திண்ணமான ஒரு சத்தியமான ஒரு உண்மை. ஆடி அமாவாசை என்று அப்பர் கைலாய காட்சி நிச்சயமான ஒரு சத்தியமான ஒரு சாட்சியான காட்சியாகத்தான் இது அருள் புரிவார். அந்த அடிப்படையில் நாங்கள் 35 ஆண்டுகளுக்கு மேல் 44 ஆண்டுகளுக்கு முன்னாடி 45 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்பர் சுவாமியினுடைய படங்களை வைத்து இந்த திருவையாறில் வலம் வந்தோம். திருவையார் மாட வீதி வழியாக வலம் வந்தோம். பிறகு இந்த அப்பர் சுவாமி படத்தை விட்டு கொஞ்சம் திருமேனியாக அப்பர் சுவாமியினுடைய திருமேனியாக உருவாக்கி வலம் வர வேண்டும் என்ற எண்ணங்களில் உருவாக்கினோம். அதிலிருந்து வளமாக மக்களுக்கு காட்சியாக சாட்சியாக அப்பரில் அப்பர் திருவையாறு அப்பருக்கே அப்பர் காட்சி தந்த இடம் திருவையார். அப்பரில் அப்பர் என்று சொல்வார்கள். வரலாறு படித்தா புரியும், தெரியும். இந்த உலகினில் கைலாய காட்சி திபெத் பீடபூமிக்கு செல்ல வேண்டியதாக இருக்கின்றது. 1,50,000 ரூபா அளவுக்கு பணம் செலவு பண்ணால்தான் கைலாய காட்சி அங்கே போய் பார்க்க முடியும். ஆனால் அவ்வளவு செலவு பண்ணி பார்க்கக்கூடாது என்பதற்காக இறைவன் கைலாய காட்சி அப்பருக்கு திருவையாறில் காண்பித்தார். அவருக்கு மட்டும் காண்பிக்கவில்லை, அவரை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கைலாய காட்சி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணங்களில் தான் இந்த நிகழ்வுகள் நடந்தன, நிறைவேற்றப்பட்டன. அதன் அடிப்படையில் அடியார்களாகிய சிவகணங்களாகிய சிவபூதகணங்களாகிய அடியார்கள் அனைவரும் இந்த கைலாய காட்சியை பார்க்க வேண்டும், கைலாய வாத்தியங்களை இசைக்க வேண்டும், ஆண்மை உள்ள ஆண்மகன் பிறக்க வேண்டும், தன்மை உள்ள பெண் பிறக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த கைலாய காட்சி. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆக வேண்டும், கணவன் மனைவி வாழ்வு அமைதி பெற வேண்டும், அன்பு பெற வேண்டும், ஆனந்தம் பெற வேண்டும், உண்மை பெற வேண்டும், ஊழ்வினை நீங்க வேண்டும் என்பதற்காகவே இந்த வழிபாடு.
சிவகணங்கள், பூதகணங்கள், அவகணங்கள் அனைத்தும் அவமான சின்னமாக இல்லாமல் அருள் சின்னமாக காட்சி தர வேண்டும் என்பதற்காகவே இந்த கைலாய வாத்தியங்களை இசைத்து அப்பர் சுவாமியை 4 வீதிகளிலும் 4 முகப்புகளிலும் தெரிய வேண்டும் என்பதற்காக முகப்பு வாயிலில் தெரிய வேண்டும். ஆகாய கைலாயம், பூலோக கைலாயம், வடகைலாயம், தென்கைலாயம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கைலாயத்தை வலம் வர வேண்டும், வலிமை பெற வேண்டும், வாழ்வு பெற வேண்டும், திண்ணமாக திருவருள் பெற வேண்டும் என்பதில் உண்மையான ஒரு உரையாக, ஊழ்வினை நீங்கி உயர்ந்த மனிதராக இந்த உலகினில் வாழ்வீர்கள் என்று அர்த்தமுள்ள அம்சமான வார்த்தையாக, அருள் வார்த்தையாக இறைவன் சொல்வதை, இறைவன் அருள் சொன்னதை பெற்ற அப்பர் சுவாமியை வணங்கி அனைவரும் வளம் பெறுவோம். வாரீர் 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 வாரீர். வணக்கம். சிவாய நம.